அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடே பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் பறிப்பு குறித்து தான். இது விஷயமாக சீமானவர்கள் ஏதாவது போராட்டம் மேற்கொண்டாலோ இல்ல போராட்டத்தில் இது குறித்து பேசினாலோ நிச்சயமாக அந்த போராட்டத்தை தடை செஞ்சு அதற்கு பிறகு சீமான் போராட முடியாதபடியும் அதற்கு பிறகு அவர் மேல வழக்கு தொடரப்படும் அப்படின்னு காவல்துறை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற காலங்களில் சீமானவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த கட்சி சின்னம் பறிப்பு குறித்து ஆளுங்கட்சி தான் காரணம் அப்படின்னோ இல்லை பாஜக கட்சி தான் காரணம் அப்படின்னு பேசினா உடனடியாக காவல்துறை அந்த போராட்டத்தையோ இல்லை அந்த பொதுக்கூட்டத்தையோ உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு சிறப்பு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்து ஒரு சில காவலர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோட உரையாடும் போது அண்ணனை கொஞ்சம் கவனமாக பேச சொல்லுங்க அப்படின்னும், எல்லா பக்கம் இருந்தும் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் பரப்புரையை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சதி வேலைகள் நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் தவறுதலாக ஏதாவது பேசிட்டாலோ உடனடியாக காவலர்கள் அந்த இடத்துக்குள்ளே புது அந்த பொதுக்கூட்டத்தையே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு உத்தரவே போட்டிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் பார்த்தீங்கன்னா அறிவுரையாகவே ஒரு சில தமிழ் தேசிய காவலர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்கும் சீமானுக்கும் அதிகப்படியான ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் திமுக கட்சி கீழே அவங்க அதிகாரத்தில் இருந்தாலுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களையும் உடனடியாக சீமானுக்கு பகிர்றதும் எப்படி சில விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ற அறிவுரைகளை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மூலம் சீமானுக்கு கடத்தி செல்றதும் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாகவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஏப்ரல் மாதம் தான் வரப்போகுது அப்படின்ற விஷயம் பிற அரசியல் கட்சிகளுக்கு தெரியவதற்கு முன்பாக சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வந்து அதனால தான் போன மாதம் ஜூன் மாதத்திலிருந்தே களப்பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத குறிப்பிடத்தக்கது. இப்படி பல விஷயங்களை சீமானுக்கு சாதகமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய காவலர்கள் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சீமானுடைய போராட்டம் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இவங்களே இந்த இடத்திற்கு நாங்கள் டியூட்டிக்கு போறோம் அப்படின்னும் சில காவலர்கள் உள்ள பூந்தாங்க அப்படின்னா சீமானுடைய பொதுக்கூட்டத்தை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே சீமானுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களாகவே முன் வந்து ஒரு சில டியூட்டியில் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தற்போது தேர்தல் பரப்புரையும் சரி பொதுக்கூட்டங்களும் சரி எந்த மாதிரி நடத்த போகிறாங்க அப்படின்னும் இந்த ஒரு தருணத்தில் சீமானவர்கள் ஏதாவது கட்சி பறிப்பு குறித்து பேசிட்டா அந்த போராட்டத்தையோ அந்த பொதுக்கூட்டத்தையோ தடை போட்டுருவாங்க அப்படின்ற எல்லா விவரங்களையும் கருத்தில் வச்சு பேசணும் அப்படின்ற காரணத்தினால இனி வரும் பொதுக்கூட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.